வணக்கம் நான் ஷெஃப் தீனா வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். நம்ம சேனல் இன்றைக்கி வந்து பன்னீர் மசாலா எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இந்த பன்னீர் மசாலா தாபா ஸ்டைலில் நிறைய பேர் எப்படி பண்ணுறது, அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹைவேல போகும்போது வந்து அந்த தாபா ஸ்டைலில் டிப்பிக்கலாக வந்து அந்த வெங்காயம் தக்காளி மசாலா போட்டு ஒரு சூப்பரான ஸ்டைலில் எப்படி பண்ணுவாங்க. அந்த ப்ரிப்பரேஷன் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஈஸி மெத்தடில் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்து இந்த தாபா பன்னீர் மசாலா எப்படி பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த கசூரி மேத்தி போடாமல் வீட்டில் பண்ணுறாங்க, வெங்காயம் தக்காளி போடுவாங்க, குழம்பு தூள் போடுறாங்க, இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது அந்த ப்ரிப்பரேஷன் டெக்ஸ்சர் வராது. ஸோ அதனால் இன்றைக்கி ப்ராப்பரான ஒரு தாபா ஸ்டைலில் பன்னீர் மசாலா எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, இந்த ப்ரிப்பரேஷன் நீங்கள் வீட்டில் பண்ணி முடிச்ச பிறகு நான் ரொட்டி ஆலு பரோட்டா சாப்பிட்டா அந்தளவுக்கு அருமையாக இருக்கும். இப்போது இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு பார்த்தலாமா. பன்னீர் மசாலாவுக்கு தேவையான பொருட்கள்: பன்னீர் 200 கிராம், எண்ணெய் 4 டேபிள் ஸ்பூன், முழு கரம் மசாலா அதாவது பட்டை, இலவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை, சீரகம் 1/4 டீஸ்பூன், பெரிய வெங்காயம் 1, பச்சை மிளகாய் 1, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், தக்காளி 2, முந்திரி பருப்பு 10 நம்பர், உப்பு தேவையான அளவு, மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், காஷ்மீர் சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், தனியா பவுடர் 1/2 டீஸ்பூன், கொத்தமல்லி தேவையான அளவு, கரம் மசாலா சிறிதளவு, கசூரி மேத்தி 1/4 டீஸ்பூன், பட்டர் 2 டேபிள் ஸ்பூன். இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு கடாய் எடுத்துக்கோங்க. இந்த கடாயில் வந்து எண்ணெய் சூடான பிறகு நம்மக்கிட்ட இருக்க இந்த முழு கரம் மசாலா ஆட் பண்ணுறோம். அதாவது பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை. இதுக்கு பிறகு சீரகம், பொடிசாக கட் பண்ண இந்த வெங்காயத்தை ஆட் பண்ணுறோம். இந்த வெங்காயம் இதில் ஆட் பண்ணி முடிச்ச பிறகு லைட்டாக வதங்கணும். இந்த வெங்காயம் எப்படி கட் பண்ண சொல்கிறேன், ரஃபாக கட் பண்ணால் நீங்கள் ஃபைன் ஷாப்பாக கட் பண்ணி தான் இதில் ஆட் பண்ணணும். இதுக்கு பிறகு நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த பச்சை மிளகாய் 1/2 கட் பண்ணி போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா அந்த டைமில் இன்னொரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கரெக்டாக கொஞ்சம் முன்ன பின்ன பார்த்து போடுங்க. இதுக்கு பிறகு வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா வதக்கி முடிச்சிருங்க. அதாவது கோல்டன் ப்ரௌன் 90% அளவுக்கு லைட்டாக வதங்கி முடித்த பிறகு நம்மக்கிட்ட இருக்க இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணுறோம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் வரதுக்கு முன்னாடி நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணக்கூடாது, சரிங்களா? அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி முடிச்ச பிறகு உங்களுக்கு அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயமும் டுகெதராக குக் பண்ணவும் கிரேவியாக உங்களுக்கு ரெடி ஆகும். இதுக்கு பிறகு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க இந்த தக்காளி ஆட் பண்ணுறோம். இந்த தக்காளி உங்களுக்கு ரேஷியோ வந்து ரெண்டுமே ஒரு ஈக்குவலாக கொடுத்துருப்பேன். எதுக்காக கேட்டால் உங்களுக்கு அப்போ தான் அந்த கிரேவி டெக்ஸ்சர் நல்லா வரும். இதே வந்து நார்மலாக வந்து நீங்கள் வீட்டில் அதாவது ஹோட்டலில் பண்ணும்போது வந்து கடாய் கிரேவி, மக்னி கிரேவி, ஒயிட் கிரேவி பண்ணுவாங்க. ஆனால் தாபா ஸ்டைலில் பண்ணுற ப்ரிப்பரேஷனுக்கு இந்த 3 கிரேவி வச்சிருக்க மாட்டாங்க. பேசிக்காக வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு அதுக்கப்புறம் தான் பண்ணுவாங்க. இப்போ உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கு பிறகு மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். இதெல்லாம் போட்ட பிறகு அந்த வெங்காயம் தக்காளி கொஞ்சம் லைட்டாக நல்லா வதக்குங்க. உப்பு போட்ட உடனே லைட்டாக ஸ்மாஷ் ஆகும். அந்த டைமில் நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்மக்கிட்ட இருக்க இந்த மிளகாய் பவுடர் ஆட் பண்ணுறோம். இந்த மிளகாய் பவுடர் வந்து நார்மல் மிளகாய் பவுடரில் காஷ்மீரி சில்லி பவுடர். நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ண நார்மல் குழம்பு தூள் போடக்கூடாது. அதே டைமில் வந்து இந்த ஆச்சி மசாலா இந்த மாதிரி பவுடர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு காரம் அதிகரிக்கும். அதனால் காஷ்மீரி சில்லி பவுடர் யூஸ் பண்ணுங்கள். இதுக்கு பிறகு தனியா பவுடர் ஆட் பண்ணுறோம். தனியா பவுடர் ஆட் பண்ணி முடித்த பிறகு நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி இந்த மசாலா கொஞ்சம் நல்லா குக் பண்ணுறோம். அதே டைமில் எடுத்த உடனே தண்ணி ஆட் பண்ணோன்னா இந்த வெங்காயம், தக்காளி, மிளகாய் பவுடர், மஞ்சத்தூள், தனியா பவுடர் இதெல்லாம் போட்ட பிறகு 2 நிமிஷம் லைட்டாக வதக்குங்க. வதக்கி முடித்த பிறகு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி இந்த மசாலா நல்லா குக் பண்ணுறோம். இந்த மசாலா குக் பண்ணி வர அந்த கிரேவி என்ன சொன்னால் கடாய் கிரேவி இந்த மாதிரி தான் வரும். அந்த ரெட்டிஷ் கலர் கொஞ்சம் லைட்டாக ஆயில் வரும். இதுதான் கடாய் கிரேவி சொல்லுவாங்க. ஆனால் இந்த கடாய் கிரேவி பண்ணும்போது ஹோட்டலில் தனியா பொருள்லாம் போட மாட்டோம். வெறும் மிளகாய் பவுடர் மட்டும் போட்டு அந்த கிரேவி ரெடி பண்ணி வச்சுருவாங்க. அதே மாதிரி தான் மக்னி கிரேவி, ஒயிட் கிரேவி. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போது ரெடியான இந்த கிரேவியில் நம்ம என்ன பண்ணுறோம்னா கொஞ்சம் லைட்டாக மேலே ஆயில் வரும். அந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த முந்திரி பேஸ்ட்டை ஆட் பண்ணுறோம். நிறைய பேர் வந்து அந்த தாபாவில் பார்த்தீங்கன்னா முந்திரி பேஸ்ட் ஆட் பண்ணுவாங்க. சில பேர் வந்து க்ரீம் ஆட் பண்ணுவாங்க, சில பேர் பட்டர் ஆட் பண்ணுவாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து அந்த கிரேவி கொஞ்சம் லைட்டாக ஸ்மூத்னஸ் இருக்கணும், இல்லைனா அந்த ஆயில் மேலே வந்துடும். அதனால் காஷ்மீர் பேஸ்ட்டை ஆட் பண்ணி முடித்த பிறகு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி இந்த கிரேவி நல்லா குக் பண்ணுங்கள். இந்த கிரேவி அந்த காஷ்மீர் வந்து நம்ம பச்சையாக அரைச்சி போட்டிருப்போம். அதனால் வந்து நல்லா குக் பண்ணணும், இல்லைனா அந்த காஷ்மீரோட அந்த பச்சை வாசனை வந்துடும். அதனால் நல்லா குக் பண்ணி முடித்த பிறகு நம்மக்கிட்ட இருக்க இந்த கொத்தமல்லி ஆட் பண்ண போகிறோம்.
இப்போது கொஞ்சம் லைட்டாக கொத்தமல்லி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். அந்த கிரேவி நல்லா வெந்து வர டைமில் இதுக்கு பிறகு அந்த பன்னீர் ஆட் பண்ணுறோம். இந்த பன்னீர் நீங்கள் கடையில் வாங்கும்போது நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், நிறைய ப்ரோக்ராம்னு சொல்லியிருக்கோம். இந்த பன்னீர் வாங்கும்போது நல்ல குவாலிட்டியாக பார்த்து வாங்குங்க. அந்த பன்னீர் வந்து நீங்கள் கட் பண்ணி முடித்த பிறகு சாப்பிட்டு பாருங்கள். அந்த புளிப்புத்தன்மை இருந்துன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த ப்ரிப்பரேஷன், அதாவது எந்த ஒரு கறி பண்ணாலும் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. அதே டைமில் பன்னீரை கட் பண்ணால் உங்களுக்கு தெரிஞ்சிடும். சைடில் புள்ளியாக இருந்துன்னா உங்களுக்கு வந்து அந்த பன்னீர் புளிச்சு வந்திருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போ பன்னீர் போட்டிருக்கோம். இதுக்கு பிறகு வந்து இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், கஸ்தூரி மெத்தி, அதாவது வெந்தய இலை. இந்த வெந்தய இலை இப்போ எடுத்துருக்கு பார்த்தீங்கன்னா கையில் எடுத்து க்ரஷ் பண்ணி போடுறோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் லைட்டாக பேனில் சூடு பண்ணிவிட்டு இந்த மாதிரி கையில் க்ரஷ் பண்ணி போட்டால் உங்களுக்கு பவுடராக ரெடி ஆகிடும். இப்போ வந்து பட்டரை ஆட் பண்ணுறோம். பட்டர் வந்து அன்சால்டட் பட்டர் நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வேணால் சால்டட் பட்டர் யூஸ் பண்ணலாம். சால்டட் பட்டர் யூஸ் பண்ணும்போது வந்து நீங்கள் என்ன பண்ணால் சால்ட்டு நீங்கள் கரெக்டான அளவுக்கு பார்த்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போது ரெடி ஆகிடுச்சு இந்த ப்ரிப்பரேஷன் ஆல்மோஸ்ட். இப்போ கொஞ்சம் லைட்டாக கொத்தமல்லி ஆட் பண்ணுறோம். கொத்தமல்லி ஆட் பண்ணி முடித்த பிறகு அந்த கிரேவி ஜஸ்ட் லைட்டாக பொறுமை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த பச்சை வாசனை நல்லா போன பிறகு நம்ம என்ன பண்ணால் கரம் மசாலா பவுடர், இந்த இடத்துல கரம் மசாலா பவுடர் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா அந்த ஃப்ளேவர் கொடுக்கும். எல்லா ப்ரிப்பரேஷன் முடித்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணுற ஸ்டேஜில் வந்து லைட்டாக பிஞ்ச் கரம் மசாலா பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த கரம் மசாலா பவுடர் எப்படி பண்ணுறது சொல்லி நம்ம சேனலில் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க்கும் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி ஒரு தாபா ஸ்டைலில் ஒரு சூப்பரான இந்த பன்னீர் மசாலா எப்படி பண்ணுறது சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த ப்ரிப்பரேஷன் சப்பாத்தி, பரோட்டா, இடியாப்பம், நான், ரொட்டி சாப்பிட்னா அந்த அளவுக்கு அருமையாக இருக்கும். என்னங்க, இந்த பன்னீர் மசாலா எப்படி பண்ணுறது எல்லாருக்கும் ஈஸியாக தெரிஞ்சுக்கும். நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு ஒரு ஈஸியான ஸ்டைலை சொல்லி கொடுத்துருக்கேன். இதில் வந்து அடிஷ்னல் ஆட் பண்ணது வந்து ஒன்லி கஸ்தூரி மெத்தி, அதாவது வெந்தய இலை மட்டும்தான், வேறு எதுவுமே இல்லை. மற்ற எல்லா பொருளும் வந்து நம்ம வீட்டில் இருக்குது. இன்றைக்கி சூப்பர் மெத்தடில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க. இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு சூப்பரான டிஷ் தந்துங்க. நன்றி, வணக்கம், see you, bye bye, take care.